அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சிலலாம் சனி பகவானாலே நிறையா பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பெயர்ச்சினாலே ஒரு பதட்டம் பயம். இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ரப்பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, 31/10/2026 அன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, குடும்ப ஒற்றுமைக்காக ரொம்பவே பாடுபடக்கூடிய ஒரு ராசினா அது நீங்கள் தான். ஏன்னா குடும்பம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கணும். குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. குடும்பத்திற்காக என்னனாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் ரொம்ப தியாக உணர்வோடு பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னா அது நீங்கள் தான், உங்களுடைய குடும்பத்துக்காக. அப்படி இருக்கிற உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய இழப்புகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க, நிறைய பாதிப்புகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி இன்னும் எனக்கு பாதிப்பை தான் கொடுக்குமா, இன்னும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு நான் போக மாட்டேனா, என்னுடைய குடும்பம் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வராதான்னு சொல்லி ஏங்குற உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தராரு. இந்த காலகட்டத்தில் மனதிற்கு ஒரு ஏற்ற சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை விரும்புகிறீங்க, குடும்ப ஒற்றுமையாக இருக்கட்டும், எதுனாலும் சரி உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் இருக்குது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகுது. எவ்வளோ தூரம் பிரிந்திருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரிஞ்சு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, எனக்கு திரும்ப என்னுடைய கணவனுடைய வாழணும்னு நினைக்கிறேன், இல்லை என்னுடைய மனைவியோட வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறோம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. நிச்சயமாக பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் உள்ளது. நட்பு, நானும் எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உறவுகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களோட சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்க. ஆனால் நான் பேசணும்னு நினைக்கிறேன், அந்த உறவை மறுபடியும் மீட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இந்த காலகட்டம் உங்களுக்குரிய ஒரு மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும்போது அதற்குண்டான ஒரு வழியாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றாரு. பிரிந்த நட்புகள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. இதுலேயே இந்த டைமில் தொழில் விரிவாக்கம் பண்ணுறது, இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, அது ஒரு பக்கம் தொழில் நடந்துக்கிருக்கும், புதிய தொழில் ஒன்று ஏற்பாடு பண்ணலாம், தொழில் தொடங்கலாமான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ரொம்பவே ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. கடன் வாங்கவே உங்களுக்கு
வேண்டாம், கடன் வாங்கிக்கிட்டே போனால் நம்மளுக்கு எப்போ அடைக்க முடியும்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடன் வாங்க மாட்டீங்க. ஆனால் கடன் வாங்கன்னு நினச்சிட்டாலேயும் யோசிக்காமல் கடன் வாங்கிடுவீங்க. அந்த ஒரு மைண்டுக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களே அறியாமே போய் கடன் வாங்கிடுவீங்க. ஸோ இந்த காலகட்டம் இந்த கடன் தொல்லைகள் நீங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பாக இருக்கும். அதனால் எப்படி கடன் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை ரொம்பவே யோசிப்பீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கூட பிறந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நீங்கள் என்னதான் அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தாலும் சரி, என்ன ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பக்கபலமாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுடைய தாயார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த காலகட்டம் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, தோள் கொடுக்கறதுக்கு உங்களுடன் பிறந்தவர்களிடம் உங்களுடைய பெற்றோரும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் வந்து ரொம்பவே பணி சும்மா எனக்குனால முடியலை, வேலையை என்னால் பார்க்க முடியலை. ஆனாலும் அந்த வேலையை ரொம்பவே ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை பார்க்கணுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுடைய முதலாளிகளுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்தளவு நீங்கள் வேலையை சூப்பராக பண்ணுவீங்க. இது எவ்வளோ பணி சுமை இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் கூடுதல் உங்களுக்கு பணி சுமையை ஏற்படுத்த போகுது. ஆனால் இது எனக்கு வேலை பார்க்க பிடிக்கல உட்கார்னு நினச்சிங்கன்னா 1 மாதமா 2 மாதம் 3 மாதம்னாலும் வேலை இல்லாமல் உட்காந்துருப்பீங்க, வீட்டை விட்டு வெளியே போகாமல். ஆனால் வெளியில் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வேலை கிடச்சுன்னு நினச்சிங்களேன், உங்களை மாதிரியான வேலை பார்க்கறதுக்கு யாராலையும் முடியாது. முதலாளிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபராக துலாம் ராசி நேயர்களான நீங்கள் மாறிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பணி சுமை இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வும், அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு, இடமாற்றம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒருத்தவங்களை நம்பி பணம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. குழந்தைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. படிப்பில் மாணவர்கள் அதிகமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ சில விஷயங்களை கவனமாக இருங்க. உடல்நிலையில் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள், மேக்ஸிமம் உங்களுக்கு அதிகமான பாதிப்பாக ஹீட்னால் வர பிரச்சனைகள் தான் வரும். தண்ணி அதிகமாக குடிங்க, இளநீ குடிங்க. என்ன வழிபாடு பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நிச்சயமாக கைகிரீவர் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? உங்களால் கோவில்களுக்கு போக முடியல, அந்த கோவிலுக்கெலாம் என்னால் போக முடியலனாலும் சரி பரவாயில்ல, ஒரு ஃபோட்டோ வாங்கி உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல ஒரு சூழல், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிச்சயமாக நடக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்பிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள், இதன் பாதிப்பிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.